வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடி கன்சல்டன்சி. இப்போ லாஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்விங் ஸ்டாக்ஸை சொல்லியிருந்தோம். அதாவது கோல் இந்தியா, டாடா மோட்டார்ஸ், ஹெச்எல் டெக் இது எல்லாமே நம்மளோட ஸ்விங் ட்ரேடுக்காக ஸ்டாக்ஸை சொல்லியிருந்தோம். நாம் சொன்ன ரேஞ்சிலேருந்து எந்த மாதிரி எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா கோல் இந்தியா வந்து 36 பாயிண்ட்டும், டாடா மோட்டார்ஸ் வந்து 28 பாயிண்ட்டும், ஹெச்எல் டெக்கு 70 பாயிண்ட்ஸ். அதாவது நாம் சொன்ன ஜோனில் இருந்துட்டு அவ்வளோ ஒரு அப்சைட் மூவ் கொடுத்துருக்கு. அதையும் பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்தோன்னா கோல் இந்தியா வந்து 481 அந்த ஜோன் சொல்லியிருந்தோம். 517 வரையுமே இது வரையும் மூவ் ஆகிருக்கு. இன்னுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்குது. ஸோ அதுவும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது பாட்டம் ஜோன் வந்ததுன்னா பை பண்ணிவிட்டு மேலே அப்சைட் ப்ரீவியஸாக இருக்கிற ரெசன்ஸ் சொல்லியுமே டார்கெட் சொல்லியிருந்தோம். அந்த நியர்பை அந்த ரேஞ்ச் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோன்னா டாடா மோட்டார்ஸ் சொல்லியிருந்தோம். பை அரௌண்ட் 972 சொல்லியிருந்தோம். அதுவுமே 1000 வரலையும் வந்திருக்கு. இன்னும் 1010 வரலையுமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெச்எல் டெக் சொல்லியிருந்தோம் 1758 1810 வரையும் டார்கெட் சொல்லியிருந்தோம். அது 828 வரலையுமே நல்லா மூவி கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து மண்டே ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பெல் இந்த 3 சொல்லியிருப்போம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பெல் இது 3க்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். அடுத்து நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்தோன்னா R1R2 26342, 26390, S1S2 26090, 25953 வரலையுமே நமக்கு சப்போர்ட் ஜோன் இருக்குது. மார்க்கெட் பார்த்தோன்னா ரெசன்ட் ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. R1R2 ரேஞ்சுக்கு கீழே ஒரு வீக்கான க்ளோசிங், அதாவது வந்து பார்த்தோன்னா 26300 கீழே ஒரு க்ளோசிங் இருந்ததுன்னா ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி R1R2 54340, 54412, S1S2 53809, 53738. இது ஆல்ரெடி ரெசன்ட் ஜோனில் இருந்துட்டு கொஞ்சம் செல்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எகைன் வந்து நம்மளோட R1R2 ரேஞ்ச் டச் ஆகிட்டு வீக்காக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா செல்லிங்கான சான்சஸாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பெல் சொல்லியிருந்தோம். செல் அரௌண்ட் 287 அந்த ஜோனில் செல் பண்ணோம் அப்படின்னா 267 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ஆல்ரெடி வந்து 284 வரலையுமே ட்ரேட் ஆகிட்டு நமக்கு ஜோன் வந்து பார்த்தோன்னா 290 அந்த ஜோனே வந்து ஒரு செல்லிங் ஜோன் தான். ஏன் அப்படின்னா நமக்கு 1 hour சார்ட்டில் வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்க ஒரு மார்க்கெட் செக்ஷன் வந்து பார்த்தோன்னா எவ்ரி லோ பிரேக் ஆகிட்டு இருக்குது. எவ்ரி கை வந்து இன்னும் பிரேக் ஆகலை. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இருக்க ஹை வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து 303, அதுக்கு முன்னாடி உள்ள ஹை வந்து 293. இந்த ஜோனுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சதுனால நம்ம பை சைடுக்கு யோசிக்கணும். ஸோ அந்த ஜோனுக்கு நமக்கு மேலே வரலை. ஸோ இங்கேயே வந்து நமக்கு ஒரு செல்லிங் இண்டிகேஷன் பண்ணியிருக்கு. நமக்கு இந்த டே லோ பிரேக் ஆச்சு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கும். 282.90 கீழே ட்ரேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் செல்லிங் கன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கும். எகைன் மேலே வந்தாலும் நமக்கு இந்த டே கை தான் ஸ்டாப்லஸ் வந்து பார்த்தோன்னா டே கை வந்து 291.10. ஸோ அந்த ஜோனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் இருந்தால் நமக்கு தான் ஸ்டாப்லஸ் வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு 1 or 2 டேஸில் வந்துட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடு மாதிரி செல் அண்ட் பை பண்ணிக்கலாம். இது நமக்கு ஈக்விட்டியில் செல் பண்ணி ஹோல்டு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம ஸ்கேனரில் வந்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த வீக்குக்கு வந்து பெல் தான் வந்திருக்கு. ஸோ லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓவரால் ஸ்டாக்குக்கு எல்லாம் வியூஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.